ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை சிலவருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. இது நவம்பர் 17, அதாவது பார்த்தீங்க 17/11/2025 முதல் 18/12/2025 வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது. நல்ல கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, அப்படியே நடக்கக்கூடியது. இது பிரம்மனுடைய விதி, உங்க தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து. இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும். இதுதான் உண்மை. ஆச்சரியம். உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும். புரியுங்களா? ஆச்சரியமா இருக்கணும், அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும். உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே. இதை படைத்தது பிரம்மன். இது பிரம்மனுடைய தலை விதி. ஆக இங்க சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு 50%, 60% அதுதான். அதே நேரம் உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகங்கள், என்னதான் யோகங்கள் இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்ப சரியாகும், நினைச்ச காரியம் எல்லாம் எப்ப நடக்கும், மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை எப்பதான் நடக்கும். அப்ப இது போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்ப நடக்கும்ன்றது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும். ஆக இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக முயன்று பாருங்கள், வெற்றி உங்களுக்கு, முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு. சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை மாதம் கல்யாண காலம். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது, யாருக்கெல்லாம் காதல் வாழ்க்கை நிறைவேற போகுது என்பதை, யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம், என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம், எல்லா ராசிகளுக்கும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கார்த்திகை மாத பலன்கள். காலச்சக்கரங்கள் காசு பணத்தை கொட்டி தருகின்ற காலச்சக்கரங்கள், காசு பணத்தையும் பதவி யோகத்தையும் கொட்டி தருகின்ற ஒரு கும்பராசியினுடைய அற்புதமான யோகம். ஏதோ பலன் சொல்வதற்காக எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. நல்லா கவனிங்க கும்பராசினியர்களே. ஒரு மனுஷனுக்கு கல்வி நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த இடம்? 2ஆம் இடம். வாக்கு அப்படின்னா படிக்கிறது, வாக்குன்னா சாப்பிட்றதுல படிக்கிறது,
வாயால் கல்வியை படிக்கிறோம் இல்லையா, வாக்கு அதுதான் வாக்கு கல்வி. வாக்குன்னு வியாபாரத்தை எடுத்துக்கலாம், வியாபாரம் வாக்கு, அதுதான் கல்வி. அடுத்த வாக்கு கல்வி படிப்பு. அடுத்து வருமானம், அந்த இடம் இந்த குடும்பஸ்தானத்துக்கு. உத்தியோகம், வருமானம், வியாபாரம், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குமா, அப்ப இத்தனைக்கு உள்ள ஒரு இடம். அதே உடல் ஆரோக்கியம், நேத்திரம், வாக்கு கல்வி வருமானம் நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம். நேத்திரம்னா உடல்ல இருக்கிற அங்கங்கள்ல ஏதாவது குறைபாடுகள், ஏதாவது விபத்துக்கள், காயங்கள் ஏற்படுமா, அப்ப இதெல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம். தைரியமா இருக்கக்கூடிய இடம், துணிவோடு இருக்கக்கூடிய இடம். துணிந்து செய், சிந்தித்து செய். துணிந்து செய், சிந்தித்து செய். அதாவது நாம எதை நினைச்சாலும் எப்பயும் செஞ்சிட முடியாது. அதுக்கு காலபுருஷ தத்துவத்தோடு கிரகங்கள், காலசக்கர கிரகங்கள், காலபுருஷ தத்துவத்தோடு உங்களுடைய ஜாதக அமைப்புலையும் சரியான கிரக அமைப்புகள் இருக்கணும். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி, தலைமை பொறுப்பு, அதிகாரம், உத்தியோகத்தில், அதாவது செய்கின்ற வியாபார தொழிலில் உச்சத்திற்கு கொண்டு சொல்கின்ற, செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் உச்சத்திற்கு செல்கின்ற ஒரு கிரகம், வருமானத்தை கொட்டி தருகின்ற கிரகம், பிள்ளையுடைய வாழ்க்கை உயர்வு தருகின்ற கிரகம், குடும்பத்துல காசு பணத்தை கொட்டக்கூடிய கிரகம், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கிரகம், லாபாதிபதி. அடுத்ததாக இரண்டாம் இடத்துக்குரியவரும், குடும்பஸ்தானத்துக்குரியவரும், தனஸ்தானத்துக்குரியவரும், லாபஸ்தானத்துக்குரியவரும். அப்படிப்பட்ட குரு பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம். வெற்றி, தைரியம், துணிவு. அப்ப இந்த துணிவு எப்போ எடுக்கிறோம்? ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்து ஒரு துணிவோட செயல்படும் போது அதற்குரிய கிரகம் வலிமையா இருக்கு. காலச்சக்கரத்திற்கு, காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடமான சந்திரன் வீட்டில் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தில் இருப்பது. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் கடகராசினுடைய யோகத்தையும், காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடத்தினுடைய யோகத்தையும் இந்த 6ஆம் இடத்தில் இருந்து குரு செய்ய போகிறார். அப்ப 4ஆம் இடத்தினுடைய யோகம் என்ன? சந்திரன் வீடு, உடல்ல பிணிகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பிணிகள், நோய் நொடிகள்லாம் தீர்ந்து அப்படியே தெம்பா இருக்கலாம். அடுத்து என்ன? பதவியில தெம்பா இருக்கலாம், ஆணையம் அதிகாரத்துல தெம்பா இருக்கலாம், அந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை, சொந்த மிகப்பெரிய பதவி ஏற்படக்கூடிய நிலை, புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், புதிய தலைமை வகிக்கக்கூடிய நிலை. ஏன்னா 9ஆம் இடம் யார்? காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் வந்து உயர்ந்த பதவி, தொழிலில் சிறந்த முன்னேற்றம், பேரும் புகழும் அள்ளி தருகின்ற முன்னேற்றம், அது அத்தனை கொடுக்கக்கூடிய பேரும் புகழும் பதவி உங்களை தேடி வரும். ஏன் அவருக்கு தான் இந்த பொறுப்பு, அந்த பதவிக்கு அவர் தான் கரெக்டான அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேரும் புகழும் உங்களை தேடி வரக்கூடிய நிலை. ஆக இந்த அமைப்புகள்ல குரு இருக்கிறார். சரி, அடுத்தது என்ன? 3, 10 அப்ப இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இதெல்லாம் உண்மைதானே. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஒன்று இருக்குல்ல, வருமானம் ஒரு புறம் எப்படி வரப்போகுது? 10ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி, கும்பராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாய், தசம தொழில் ஸ்தானம். இப்ப கும்பராசிக்கு இப்ப எந்த ஒரு ஜாதருக்குமே வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல கிரகம் வலிமையா, தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா எந்த தொழிலும் பார்க்க முடியாது, சொந்த தொழில் பார்க்க முடியாது, எந்த உத்தியோகத்தில் நிலையா இருக்க முடியாது. அப்ப அதாவது அதே நேரத்தில் 2க்குரியவர் வலிமையா இருக்கணும். அப்ப 2க்குரியவர் குரு உச்சம் பற்றி எங்க பார்க்கிறாரு? செவ்வாயை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப எப்படிப்பட்ட யோகம்? தொழில் பிரம்மாண்டமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், பதவியிலும் உத்தியோகத்திலும் ஆச்சரியப்படுகிற பதவிகள், எதிர்பாராத பதவி யோகம், எதிர்பாராத சொத்து யோகம், வாகன யோகம்,
ஆக சொந்தமாக வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக புதுசு அப்படியே பிரம்மாண்டமான ஒரு வாகனம்லாம் வாங்குவாங்க. பிரம்மாண்ட வாகனம், திடீர் பதவி, திடீர் சொத்துக்கள், அதிகாரம், அந்தஸ்து, பேர் புகழும் கொட்டி தருகின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா அரசு கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அரசியல் சார்ந்தவங்க, அரசாங்கத்தை சார்ந்தவங்களாம் மிகப்பெரிய யோகத்தை அரசியலில் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி அடையலாம். ஏன்னா உங்களுக்கு கும்பத்திற்கு 7ஆம் அதிபதியான 7ஆம் இடத்துக்குரிய சூரியனாகப்பட்டவன் காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியாகிறான். புகழ் திற உத்தியோகத்தில், அரசு உத்தியோகத்தில் புகழ் பேரும் புகழும் தரக்கூடியவனாகிறான். அப்ப மனைவி 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். அந்த மனைவியினுடைய யோகத்தில் வாகன சொத்து யோகம், வாகன யோகம், பதவி யோகம் தரக்கூடிய நிலை ஏற்படும். கும்பராசி 7க்குரியவன் சூரியனாகப்பட்டவன் காலப்புருஷ சொத்துக்கு 5ஆம் அதிபதியாகி அதாவது மனைவின் மூலம் அந்த மனைவியின் பூர்வ அதிர்ஷ்டங்கள், மனைவியுடைய சொத்துக்கள், மனைவியுடைய தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய அற்புதமான யோகம். இது சூரியன் செவ்வாய் இருக்குது. அரசாங்கம் என்றாலும் சரி, அரசியல் என்றாலும் சரி, மிகப்பெரிய பதவி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. சரி, அடுத்து என்ன? கும்பராசிக்கு 4, 9க்குரிய சுக்கிரன், அவரும் துளாராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. இது கார்த்திகை 11 வரை. 4ஆம் இடம் என்ன? சுகஸ்தானம், வாகனஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், பதவி ஸ்தானம், நல்ல திருமண யோகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. உயர்ந்த பதவி, அதுக்குள் மற்ற இடத்துல சொல்லியாச்சு. உயர்ந்த பதவி எல்லாமே கற்ற கல்வி. ஏன்னா புதன் உட்கார்ந்துருக்கார். புதன் உட்கார்ந்துருந்தா கல்வியால் மிகப்பெரிய பதவி, கற்ற கல்வியால் மிகப்பெரிய பதவி. புதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த 2 பேருமே, புதனும் சுக்கிரனும் 2 பேருமே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு விருச்சிக ராசிக்கு வந்துடுவாங்க. புதனும் சுக்கிரன் 2 பேருமே அடுத்தடுத்து கார்த்திகை 11, கார்த்திகை 20 அடுத்தடுத்து வந்துடுவாங்க. எங்கே வந்துடுவாங்க? விருச்சிக ராசிக்கு வந்துடுவாங்க. அங்கேயும் பாருங்க, உங்களுக்கு என்ன ஸ்தானம்? கும்பராசிக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் உட்காந்துருக்கு. அப்போ உங்கள் தொழில் ரொம்ப பெயரும் புகழும் பிரமாண்டமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஆக இந்த கார்த்திகை மாதம் இத்தனை சிறப்பு அம்சங்களும் துளாராசிக்கு, அதாவது கும்பராசிக்கு அமைந்திருக்கிறது. கும்பராசினுடைய அமைப்புகள் சிறப்பான ஒரு அமைப்புகள். மேலும் சொல்லிக்கிட்டே போன நேரம் வேணும், நேரம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்துக்கு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது, நேரம் இல்லை. சரி நேயர்களே, இது ஒரு 50-60% இந்த பலன் எடுத்துக்கணும். தனிப்பட்ட ஜாதத்தையும் பார்த்துக்கணும். அது பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தான் உண்டு, தான் தொழிலே, தான் உத்தியோகம், தன்னுடைய அதுலேயே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. சில தெளிவான ஒரு வாழ்க்கையில் தெளிவான முடிவெடுத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா? என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் ஜாதகத்துடைய நவ கிரகங்கள் நவக்கோளும் ஜாதக கட்டத்தில் எந்தென்ன வலிமையில் உட்கார்ந்துருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன புத்தி அந்தரங்க நடக்குது. அந்தரம்னா ரகசிய புத்தி. அது என்ன நடக்குது, என்ன ரகசியத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது, ரகசியமான யோகங்கள் என்ன செய்ய போகுது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ஆளுக்கு நல்ல முன்னேற்றம் அடையலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர். நன்றி, வணக்கம்.